இப்போ வந்து இன்றைக்கி கலையரசன் உள்ளே வந்தவுடனே கலையரசனும் கமர்தனும் ரொம்ப க்ளோஸ் போல் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கமர்தன் கிட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேட்டாங்க. அவர் மட்டும் ஆக்ஷன் காமிச்சு போயிருந்தார். கடைசி தனியாக போய்ட்டு திவாகர் கிட்ட உட்காந்துட்டு கமர்தன் பற்றி கலையரசன் பேசுகிறாரு. ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், பாரு கமர்தன் பற்றி நியூஸ் போடாதீங்க சிஸ்டர்னு என்கிட்ட ரொம்ப அன்பாக நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் கமர்தன் பார்வதி ஃபேன்ஸாகவும் இருப்பாங்க. அவங்களாம் அவங்களோட ஃபேவரட்ஸோட நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் எல்லா வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை அவங்க ஆல்ரெடி ரெட் கார்டு வாங்கினனால சும்மா அதை போட்டு நம்ம தப்புன்னு திருப்பி சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அது நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்களா, கமர்தன் கிட்டே பேசணுன்னா பிரஜனனாவே பேசிட்டாரு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. யார்? கலையரசன் வந்து திவாகர் கிட்டே சொல்கிறாங்க. பிரஜனனாவே ஃபோன் பண்ணி பேசிட்டாரு 2 பேர்கிட்டையும் கமர்தன் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை விடுறா பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை விடு, நம்ம பார்த்துக்கலாம், மன்னிச்சிட்டார் போல இருக்குது, விடுறா. ஆனால் ஆக்சுவலாக முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் போகிறப்ப கமர்தன் இருந்தால் அவனோட இது போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ரொம்ப கோவமாக, அதை யாருக்கும் கோவம் வரும் அவங்க ஒய்ஃபை பார்த்த உடனே, அதனால் அப்படி சொல்லியிருப்பாரு. பட் ஃபோனில் பேசும்போது கமர்தனை மன்னிச்சு விட்டுருக்கார் போல இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். பட் அங்கே இருக்கும்போது மைண்ட் செட் ஒரு மாதிரி ஆக தான் செய்யும். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக விட்டுட்டார் போல இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, எல்லாருமே க்ளோஸாக தானே இருந்தாங்க, சாண்ட்ரா, பிரஜன், கமர்தன் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. நான் கூட சாண்ட்ரா கிட்ட நிறைய கண்ணை காமிச்சேன், மணி பாக்ஸை எடுத்துருன்னு சொன்னேன், பட் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் பணம் எடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்கிறாரு. அப்போ திவாகர் சொல்கிறாரு, ஒரு வகையில் அவர் எடுத்ததும் நல்லது தான், அவர் தான் டாப்பில் இருந்தாலுமே என்ன வேணால் கடைசி நிமிஷத்தில் நடக்கலாம், யார் வேணால் வின் பண்ணியிருக்கலாம். அப்போ நியூஸ் ஒருவேளை ரிசல்ட் மாறிடுச்சுன்னா அவருக்கு பிரச்சனையாக போயிடும். முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அழுகையாக வந்துச்சு, இந்த மனுஷன் பணம் எடுத்துட்டாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்ணது வந்து எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து கலையரசன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி லைவ் அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.